என்கிட்ட நிறைய பேர் யுனானி சிஸ்டம் ஆஃப் மெடிசன்னா என்ன, அதோட கான்செப்ட் என்ன, அதோட மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. யுனானி சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக தியரி ஆஃப் 4 ஹியூமர்ஸை பேஸ் பண்ணி தாங்க இருக்குது. இந்த தியரியை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணது ஹிப்போக்ரேட்ஸ். இவரை தான் நம்ம ஃபாதர் ஆஃப் மெடிசன்னு சொல்லுவோம். இந்த தியரியில் அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஹியூமன் பாடி அதாவது மனித உடல் வந்து 4 வகையான காம்ப்ளெக்ஸ் ஃப்ளூயிடால் உருவாக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன அப்படின்னா பிளட், ஃப்ளம், எல்லோ பைல், பிளாக் பைல், அதாவது ரத்தம், கபம், பித்தம், கருப்பித்தம். இந்த 4 ஹியூமர்ஸும் சமநிலையில் இருக்கும் போது நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம். எப்போது இந்த 4 ஹியூமர்ஸோட சமநிலை சீர்குலைந்து போகிறதோ அப்போ நம்ம டிசீஸ் அதாவது நோய் அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ளே போயிடுறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த 4 ஹியூமர்ஸை வச்சு தான் ஹியூமன் பாடி டெம்பரமெண்ட் அதாவது மனிதனின் சுபாவம் எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்ல முடியும். 4 ஹியூமர்ஸை கன்சிடர் பண்ணும் போது ஒன்றுத்துக்கு ஒரு டெம்பரமெண்ட் இருக்குங்க. பிளட்டோட டெம்பரமெண்ட் ஹாட் அண்ட் வெட், ஃப்ளம்மோட டெம்பரமெண்ட் கோல்ட் அண்ட் வெட், எல்லோ பைலோட டெம்பரமெண்ட் ஹாட் அண்ட் ட்ரை, பிளாக் பைலோட டெம்பரமெண்ட் கோல்ட் அண்ட் ட்ரை. இது மட்டும் இல்லைங்க, ஒரு ஹியூமர்ஸ்க்கு தனித்தனியாக கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் கூட கம்பேர் பண்ணி அந்த ஹியூமன் பீயிங் என்ன டெம்பரமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஹியூமன்ஸ்க்கு மட்டும் இல்லை, டிசீசஸ்க்கு கூட தனித்தனியாக யூனிக் டெம்பரமெண்ட்ஸ் இருக்குது. டிசீஸோட சுபாவமோ பேஷண்ட்டோட சுபாவமோ கன்சிடர் பண்ணி தான் யுனானி மருத்துவ முறைப்படி ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பேஷண்ட் சீக்கிரமாக க்யூர் ஆவாங்க, கான்ஃபிடென்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டாக ட்ரீட் பண்ணுவோம், பேஷண்ட்டை சீக்கிரமாகவே குணமாக்குவோம், ஹெல்த்தி அண்ட் ஹாப்பியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுவோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.